ஸோ போன கிளாஸ்ல ஸ்டூடெண்டோட ஐ மீன் ஒரு சென்டென்ஸை வாங்கி அந்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம தனித்தனி வேர்டு எடுக்கிறது, லெட்டர் எடுக்கிறது, அது கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம டிக்ஷனரியில வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் பத்தின என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்கூல்ல இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கும்? நேம், ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த். இருப்பா ஒன்னோடா சொல்லுங்க. நேம், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ். ஓகே. வேற ஏதாவது? கிளாஸ் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட். ஓகே. டிகிரி, டிபார்ட்மெண்ட். ரைட். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை தாண்டியும் இருக்கும். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் அப்படின்னு 2 தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அப்படி 2 தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ சார். ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் அப்படின்னா நேம்ன்றது ஒண்ணுதான். ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது ஒண்ணுதான். இப்ப மார்க், இதுவே வந்து ஸ்டூடெண்டோட மார்க்ஸ், செமஸ்டர் மார்க்ஸ், செம் 1 மார்க்ஸ் இல்லைன்னா செமஸ்டர் மார்க்ஸ் அப்படின்னா அது என்ன செமஸ்டர் மார்க்ன்றது ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் இல்லையா? அதுக்கு நம்ம லேட்டர் வருவோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது ப்ரோக்ராம்ல? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா, இத லிஸ்ட் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ரைட்? நேம்னு போடலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு சம்திங், ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு சம்திங், இந்த மாதிரி போடலாம். பட் எத்தனை வேரியபிள் நம்ம போட போறோம்? எத்தனை பராமீட்டர் கொடுத்துருக்கேன்? 6 பராமீட்டர் கொடுத்துருக்கேன். 6 வேரியபிள் போடணும் இல்லையா? 6 வேரியபிளும் தனித்தனி வேரியபிள். 6 வேரியபிள் நான் தனித்தனியா போட்டேன்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ரிலேஷன் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நேமுக்கும் ரெஜிஸ்டர் நம்பருக்கும் என்ன சம்பந்தம்? 2 தனித்தனி வேரியபிள், தே ஆர் நாட் ரிலேட்டட் டு ஒன் அனதர் இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயத்த எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், ப்ரோக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டிக்ஷனரி வச்சு பண்ணலாம். டிக்ஷனரில எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்டி டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்க அதுலயே கூட ஃபில் பண்ணிக்கலாம். பட் இங்க நான் எம்டியா பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் ஈக்குவல் டு கணேஷ். ஸ்டூடெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு, ரெஜிஸ்டர் நம்பர் எப்பயுமே நம்பர் தான் இல்லையா? ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு சம்திங். அப்புறம் அட்ரஸ், ஸ்டூடெண்ட் ஆஃப் அட்ரஸ் ஈக்குவல் டு விருதுநகர்னு வச்சுக்கோங்களேன். விருதுநகர். இப்போ நான் எத்தனை வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்? இந்த ப்ரோக்ராம்ல இது வரைக்கும் நான் மொத்தமா எத்தனை வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஃபோர் சார். ஓகே, 4 வேரியபிள்ஸ். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 4 பேர் 3. ஓகே சார் 4 மாதிரி தான் சார் இருக்கு. ஓகே ரைட். 4 மாதிரி இருக்கு. ரைட். அந்த 4 வேரியபிளோட பேர் என்ன? ஸ்டூடெண்ட் சார். ஓகே. வேரியபிள் நம்பர் 1, வேரியபிள் நம்பர் 2, அதுவும் ஸ்டூடெண்ட் தான் சார். வேரியபிள் நம்பர் 3 ஸ்டூடெண்ட் சார். அது எப்படிப்பா? I equal to 10, I equal to 11, I equal to 12. எத்தனை வேரியபிள் இருக்கு இந்த 3 லைன்ல?
ஸோ ஒரே வேரியபிள் வேற வேற வேல்யூ வந்து வச்சிருக்கா சார். இப்போ நான் லாஸ்டா பிரிண்ட் ஐன்னு போட்டேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? 12 சார். அப்ப எத்தனை வேரியபிள் இருக்கு? ஒண்ணுதான் சார். ஒரே வேரியபிள், அதை வேற வேற மாதிரி நான் அசைன் பண்றேன். அசைன்மெண்ட் வேற வேற இருக்கு, ஆனா வேரியபிள் வந்து ஒண்ணுதான் இருக்கு. இது ஸ்டூடெண்ட் வேரியபிள் நேம் இஸ் ஆல்வேஸ் யூனிக் இல்லையா? அப்படிதான் படிச்சிருக்கோம் இல்லையா? வேரியபிள் நேம் இஸ் யூனிக். உங்களுக்கு வேற வேரியபிள் வேணும் அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் 1 இருந்திருக்கணும், அப்பதான் இட்ஸ் அ டிஃபரெண்ட் வேரியபிள். இது ஸ்டூடெண்ட் 2 இருந்திருக்கணும், அப்பதான் இட்ஸ் அ டிஃபரெண்ட் வேரியபிள். சோ இங்க இருக்கிறது ஒரே வேரியபிள் தான், ஒரே டிக்ஷனரி. ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரே வேரியபிள் தான், அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி. ஓகே, 4 வேரியபிள்லாம் கிடையாது, இட்ஸ் a சிங்கிள் வேரியபிள். இங்க அசைன் பண்ணியிருக்கேன், ஐ மீன் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்க நான் என்ன சொல்றேன், இங்க நான் யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ, ஐ மீன் யூஸ் பண்ணியிருக்க வேர்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து அசைன் பண்ணியிருக்கேன், வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிக்ஷனரியில வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ரைட், ஒரே வேரியபிள் தான், மல்டிபிள் வேரியபிள்லாம் சொல்லக்கூடாது. 2 வேரியபிள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நேம் வேற வேற இருக்கணும். அப்படி இருந்தாதான் 2 வேரியபிள். இதுல எல்லாமே ஒரே நேம் தானே இருக்கு, இது ஒரே வேரியபிள் தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லைன்ல இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன், அடுத்த லைன்ல வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க கேட்கலாம், போன கிளாஸ்ல நான் நடத்தும் போது கீ இருக்கும் வேல்யூ இருக்கும், ஒரே டேட்டா டைப் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ இப்போ வேர்டு கவுண்ட் இருக்கு, அதுல டிக்ஷனரியில வந்து கீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும், வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூவும் வந்து இன்டீஜரா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தா நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ப்ரோக்ராம் இதை பொறுத்த வரைக்கும் இப்ப ரெஜிஸ்டர் நம்பர்னா ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்டீஜர். ஆனா இதை வச்சு நான் நம்ம நம்பர் ப்ராசஸிங்லாம் எதுவும் பண்ண போறது கிடையாது. அதனால இது ஸ்ட்ரிங்கா போட்டாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் அப் டு யூ, உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக. ஸ்ட்ரிங்கா போட்டீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒருவேளை ரெஜிஸ்டர் நம்பர்ல முன்னாடி 2 0 இருக்கு அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஜீரோஸோடய போய் டேட்டா இதுல உங்க ப்ரோக்ராம்ல சேவ் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்கா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது, இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு நம்ம நியூமரிக்கல் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண போறது கிடையாது, அதனால ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிட்டாலும் தட்ஸ் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, அந்த ஒரு வேரியபிளுக்கு 3 கீ இருக்கு, 3 டிஃபரெண்ட் கீஸ். என்னென்ன கீ இருக்கு? நேம்ன்றது ஒரு கீ, ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது ஒரு கீ, அட்ரஸ் அப்படின்றது ஒரு கீ. ஓகேவா? இது எத்தனை ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன்? ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் சார். ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்களா? நோ சார். ஒரு கிளாஸ்ல பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா? எப்பயுமே ஒரு விஷயம் நிறைய கவுண்ட் இருந்ததுன்னா அது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஒரே மாதிரி பொருள் நிறைய இருக்கு அப்படின்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? லிஸ்ட் இல்லையா? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு 4 ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, சோ 4 பேரும் ஸ்டூடெண்ட் தான். அப்போ இங்க வந்து ஒரு லிஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், கரெக்டா? லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யாரு? ஒரு டிக்ஷனரி. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப். ஓகே, இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் இஸ் அ டிக்ஷனரி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கலெக்ஷன் இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
நேம் இருக்கு, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்டுக்குள்ள பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நேம் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ரைட்? சோ இதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ல எப்படி இன்புட் போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு இன்புட் வாங்கினீங்கன்னா அதுல யூசர் கிட்ட இருந்து வாங்கி எப்படி நம்ம அந்த லிஸ்ட டிக்ஷனரிய பாப்புலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். இது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, ஃபார் கீ இன் டிக்ஷனரி. டிக்ஷனரின்றது ஸ்டூடெண்ட். இந்த கீன்றது நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அட்ரஸ். 3 கீ இருக்கு. நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அட்ரஸ் 3 கீ இருக்கு. இத எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் ஃபார்மேட்டட் பிரிண்ட் கீ. அந்த கீயவே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். ஹைஃபன், அந்த கீன்றது ஃபர்ஸ்ட் நேம்னு பிரிண்ட் ஆகும். ஹைஃபன் ஆக்சுவல் நேம் பிரிண்ட் ஆகணும். அந்த ஆக்சுவல் நேம் எப்படி பிரிண்ட் பண்றது? இந்த ஸ்டூடெண்ட்ல அந்த கீயை வச்சு எடுக்கணும் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஆஃப் கீ. இது புரியாத மாதிரி குழப்பமா இருந்ததுன்னா பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். புரிஞ்சிருச்சுன்னா ஃபைன். இங்க நான் பிரேக் பாயிண்ட் வச்சு நான் டீபக் பண்ண போறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் ஃபார் லூப்ல இந்த ஸ்டூடெண்ட்டை போடும் போது இந்த கீ வந்து இந்த நேம் வரும், அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் வரும், இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வரும், அடுத்து அட்ரஸ் வரும். அப்போ இந்த சைடு இருக்கிற வேல்யூ எப்படி எடுக்கிறது? ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் இப்படி போட்டோம்னா எடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கீ தான் வந்து நேம். ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் அப்படின்னு போட்டோம்னா கணேஷ் அப்படின்னு வரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரன் ஆகுதா அப்படின்றத பாத்துடலாம். ஸோ கோமதி, எப்படி அவுட்புட் வரணும்னு நான் கேட்டனே, இப்ப புரியுதா? புரியுதாண்ணா? ரைட். சோ நேம் வந்து கணேஷ், ரெஜிஸ்டர் நம்பர் இது, அட்ரஸ் இது, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்டூடெண்டோடது. என்கிட்ட இப்போ இது ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ரைட். இது இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்களா? கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஸ்டூடெண்ட் 2 ஈக்குவல் டு அடுத்த வேரியபிள் ஸ்டூடெண்ட் 2க்கு நேம் ஈக்குவல் டு கோமதி, ஸ்டூடெண்ட் 2 ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு 1 2 3 4, student 2 of address equal to மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு ஸ்டூடெண்ட். ஒரு வேரியபிள்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு, அடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். இதுவும் அதே கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் 2. முதல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற லிஸ்ட்ல ஸ்டூடெண்ட் வேரியபிள் அப்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க ஸ்டூடெண்ட் 2ன்ற வேரியபிள் அப்பெண்ட் பண்றோம். இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. வேரியபிளை டிக்ளேர் பண்ணாமே பண்ணலாம். டைரக்டா நீங்க இந்த மாதிரி போட்டு நேம் ஜீவா, ரெஜிஸ்டர் நம்பர் சம் ரெஜிஸ்டர் நம்பர் கமா அட்ரஸ் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். வேரியபிள் நேம் கொடுக்காமலேயே கூட போடலாம், டைரக்டா அசைன் பண்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்ல பார்க்கும் போதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் பார்த்துருப்போம், லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் பார்த்துருப்போம், இல்ல லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட் பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி. ஒவ்வொரு டிக்ஷனரியும் என்ன பண்ணுது? ஒவ்வொரு டிக்ஷனரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது.
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ இட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி. அப்போ அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் 3 டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பராமீட்டர் நேம், அடுத்த பராமீட்டர் ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கு அடுத்த பராமீட்டர் அட்ரஸ். 3 பராமீட்டர் இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லண்ணா. மத்த 2 பேரு? நோ சார். சார் நோ சார். ஓகே. அப்போ இந்த டீடைல்ஸை நான் எப்படி பிரிண்ட் பண்றது? இப்போ நான் டைரக்டா அப்படியே நான் பிரிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்டுறேன். பிரிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்றேன். என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ நார்மலா நமக்கு லிஸ்ட் வர மாதிரி ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், க்ளோஸ்டு ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கு நடுவுல ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி இங்கே முடியுது. ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், இந்த லிஸ்ட் இங்க முடியுது. அடுத்த லிஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியுது. அடுத்த லிஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியுது. சாரி, டிக்ஷனரி, லிஸ்ட் கிடையாது, டிக்ஷனரி. 3 டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி முதல் லைன்ல இருக்கு, அடுத்த டிக்ஷனரி இங்க, அடுத்த டிக்ஷனரி இங்க. இந்த 3 டிக்ஷனரியும் ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். எப்படி நம்ம லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் சொல்றோமோ, இது லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். இது எப்படி நான் பிரிண்ட் பண்றது? நான் இந்த மாதிரி ப்ராப்பரா எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி நான் பிரிண்ட் பண்றது அப்படின்னா, பொதுவா ஒரு லிஸ்ட ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு லிஸ்ட் இருக்கு, அதை ஐட்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? சார் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதை தான் பண்ணணும். ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டா எனக்கு கிடைச்சிரும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டூடெண்டா எனக்கு கிடைச்சிரும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டேட்டா டைப் என்ன? ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டேட்டா டைப் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டேட்டா டைப் என்ன? டிக்ஷனரியா சார்? டிக்ஷனரி இல்லையா? அது எப்படி ஸ்ட்ரிங் ஆகும்? நம்ம இவ்வளவு நேரம் டிக்ஷனரி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியில கீ இருக்கு, வேல்யூ இருக்கு. கீ ஒரு ஸ்ட்ரிங், வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ இது லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி. ஒரு கிளாஸ் ரூம், இப்போ உங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க டிபார்ட்மெண்ட்டை இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்ல ஸ்டூடெண்ட்ஸ் போட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டா ஐட்ரேட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நேம் இருக்கு, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு இல்லையா? அது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, மேல இருக்கிற லைனை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்க போட போறேன். பிரிண்ட். இங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டா எடுக்கிறேன். இங்க மேல இருக்கிற ஸ்டூடெண்ட் வேரியபிள் கிடையாது, இந்த வேரியபிள் STUDன்னு போட்டிருக்க இந்த வேரியபிள். அந்த வேரியபிள்ல இருந்து நான் கீ எடுக்கிறேன். அந்த கீயவும் அதுக்கு உண்டான வேல்யூவும் சேர்த்து நான் பிரிண்ட் பண்றேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு டிக்ஷனரி லிஸ்ட். அந்த லிஸ்டுக்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையா நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கீ இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு கீ இருக்கு, வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த கீயும் வேல்யூ எடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும்ன்றதுனால அதை டிக்ஷனரி நான் ஐட்ரேட் பண்றேன். அவுட்டர் ஃபார் லூப் வந்து லிஸ்ட ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப் ஒரு லிஸ்ட ஐட்ரேட் பண்ணுது. இன்னர் ஃபார் லூப் ஒரு டிக்ஷனரியை ஐட்ரேட் பண்ணுது. டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஒரு லிஸ்ட ஐட்ரேட் பண்ணுது. இட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரி நான் ஐட்ரேட் பண்ணனா எனக்கு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு நான் வேல்யூ எடுக்கிறேன், அதை நான் பிரிண்ட் பண்றேன். இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, நேம் ரெஜிஸ்டர் நம்பர் அட்ரஸ், நேம் ரெஜிஸ்டர் நம்பர் அட்ரஸ், நேம் ரெஜிஸ்டர் நம்பர் அட்ரஸ். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, மத்தவங்களுக்கு சார் புரியுது சார். ஓகே. இதுல அவுட்புட், இப்ப நம்ம ஒரு அவுட்புட் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அவுட்புட் பார்த்தோம். இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இத வேற மாதிரி நான் பிரிண்ட் பண்றேன். எப்படி போட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத நீங்க சொல்ல போறீங்க. இது ஒரு அவுட்புட். ஓகே, இது ஒரு அவுட்புட். இன்னொரு அவுட்புட் நான் சொல்றேன். இந்த ரெண்டு அவுட்புட்ல எந்த அவுட்புட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மேல இது ஒரு அவுட்புட், கீழே இது ஒரு அவுட்புட். இந்த ரெண்டு அவுட்புட்ல எந்த அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏன்? பாக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டா அலைன்மெண்டா. ஓகே, சோ பாக்குறதுக்கு நீட்டா அலைன் பண்ணி கரெக்டா இருக்கு. தட் மீன்ஸ் எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம்ன்றதுல இருக்கு. அழகா பிரசன்ட் பண்ணிருக்கோம், அதனால பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டா? எஸ் சார். ரைட். இதை எப்படி பண்றது? இந்த மாதிரி அவுட்புட்டை எப்படி எடுத்துட்டு வருது? இப்போ மேல இந்த மாதிரி அவுட்புட் வருது, எனக்கு இது வேண்டாம், கீழே இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். இதை நான் எப்படி பிரிண்ட் பண்றது? சோ இதுக்கு இந்த மாதிரி டிக்ஷனரி எல்லாம் ஐட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா டிக்ஷனரி இங்க வந்து எனக்கு கட்டாயமா நேம் தான் வேணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்படிலாம் ஐட்ரேட் பண்ண முடியாது. இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது ஒவ்வொரு ஸ்டூடெண்டா இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஃபர்ஸ்ட் நேம் வேணும் இல்லையா? நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம். நேம் வந்து கட்டாயமா டிக்ஷனரியில இருக்குன்றது எனக்கு தெரியும். டிக்ஷனரியில இல்லாம இருக்காது, எல்லாத்துலயும் இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் நான் எடுத்துக்கிறேன். அது அடுத்தது ரெஜிஸ்டர் நம்பர் நான் எடுக்க போறேன். ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்ஷனரியில கீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் பண்ணிருக்கேன். டிக்ஷனரி கீல வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாமா அப்படின்னா தப்பே கிடையாது. இட்ஸ் நாட் அ வேரியபிள் நேம். அதுல வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுன்னுலாம் கிடையாது. அதுல நம்பர் சேர்த்து கொடுக்கலாமானா கொடுக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கலாமானா கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். ஒரு டிக்ஷனரியில ஒரு கீ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அதுல நீங்க ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல நீங்க என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே அப்படியே கொடுக்கலாம். ஓகே, அதனால இங்க நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். இட்ஸ் நாட் அ வேரியபிள் நேம், இட்ஸ் அ டிக்ஷனரியோட கீ. அது தாராளமா கொடுக்கலாம். அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? அட்ரஸ், ஸ்டூடெண்ட் ஆஃப் இதுதான் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணும் போது ஒன்னு ஒன்னா பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ண போறோம். அடுத்து பிரிண்ட் ஒரு டேப் போட்டு ரெஜிஸ்டர் நம்பரா, ரெஜிஸ்டர் நம்பர்னு போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் ஃபார்மேட் பிரிண்ட் போடல, ரெஜிஸ்டர் நம்பர். அதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டு /t அட்ரஸ் கோலன் அட்ரஸ். ஸோ 3 வேரியபிள் 3 பராமீட்டர் தான் நான் போட்டிருந்தேன். 3 பராமீட்டரும் பிரிண்ட் பண்றேன். ஸோ முதல் லைன்ல நேம் அப்படின்னு போடும்போது நேம் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அடுத்த லைன்ல ஒரு /t. /tன்றது என்னது?
டேப்ஸ். டேப். ஸோ ஒரு டேப் போட்டு அந்த டேப்ன்றது இது. ஸோ நான் ஸ்மால் ஆர்ல போட்டு பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா நான் கேபிட்டல் ஆர் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணனா யூசருக்கு இன்னும் நல்லா இருக்கும், கன்வீனியன்ட்டா இல்லையா? அதனால கேபிட்டல் ஆர்ல போட்டு நான் ரெஜிஸ்டர் நம்பர், அட்ரஸ், நீங்க நார்மலா பிரிண்ட் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவீங்க இல்லையா? சோ நான் டிக்ஷனரியில இருக்கிற கீயை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணாம நான் என்னோட ஓன் வேல நான் பிரிண்ட் பண்றேன். இன்னும் கூட நான் ஃபுல்லா போடணும்னா ரெஜிஸ்டர் நம்பர் இப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இதை நான் இப்ப ரன் பண்றேன். சோ மேல பாக்குறத விட இது கீழே இருக்கிற அவுட்புட் இன்னும் வந்து புரியும். எனி கொஸ்டின்ஸ்? ரைட், ஓகே, ஓகே, ஃபைன். சார் சொல்லுப்பா. சார் நீங்க அந்த அந்த லாஸ்டா பின் பண்ணப்ப அந்த அட்ரஸுக்கு வெறும் நீங்க அட்ரஸ் கூட ஸ்பெல்லிங் ஏடிடிஆர்னு சார் போட்டுறீங்க, ஸ்பெல்லிங் ஃபுல்லா கூட போல சார். எப்படி சார் இங்க அவுட்புட்ல அட்ரஸ் ஃபுல்லா பிரிண்ட் ஆச்சு? ஏன்னா நான் இங்க அட்ரஸ்னு கொடுத்துருக்கேன். இது கொடுத்துருக்கேன்ல, இது வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த அட்ரஸ்ன்றது இது வேரியபிள் நேம், இங்க கொடுத்துருக்க வேரியபிள் நேம். ஓ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நான் பார்க்கல. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? புரியுது. ரைட். சோ இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் போது புரியுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா டீபக் பண்ணணும். பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்றத நான் இப்ப உங்களுக்கு காட்டல, நீங்க டீபக் பண்ணணும். ஓகேவா? ரைட். முன்னாடி போட்ட எக்ஸாம்பிளுக்கும் இப்ப போட்ட எக்ஸாம்பிளுக்கும் எதுக்காக நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா, எல்லா டைமும் நம்ம ஃபார் லூப்ல இருக்கிற டிக்ஷனரியை வந்து ஐட்ரேட் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில டைம் நம்ம டிக்ஷனரியில இருக்கிற கீயும் வேல்யூயும் இப்படி டைரக்டா எடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இப்படி வேண்டாம், நான் டைரக்டா ஃபார் லூப்ல போடுறேன் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்வயர்மெண்ட். நான் முன்னாடி பிரிண்ட் பண்ணும் போது அந்த பிரிண்ட்டை விட இப்ப நான் பண்ணது அழகா இருந்தது, அதனால அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி வந்து நான் ஜெனரிக்கா போட்டிருந்தேன். ஸோ ஜெனரிக்கா போட்டேன் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில என்ன கீ இருந்தாலும் என்ன வேல்யூ இருந்தாலும் பிரிண்ட் பண்ணோம். இப்ப எழுதியிருக்க அவுட்புட்ல இப்போ இதுல நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் 2 எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்ப இமெயில் ஐடி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி போடுறேன்னு வச்சுக்கோங்க, abc@gmail.com. ஒரு மெயில் ஐடி போடுறேன்னு வச்சுக்கோங்க. 3 ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் மெயில் ஐடி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட்ல மெயில் ஐடியே வராது. ஏன் வராது? ஏன்னா நான் ரீட் பண்ணல, பிரிண்ட் பண்ணல. அப்போ அவுட்புட்ல இமெயில் ஐடி வராது. ஆனா நான் மெத்தட் 1ல போட்டதுல பிரிண்ட் ஆகுமானா பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் மெத்தட் 1ல ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட்ல எந்த கீ போட்டாலும் பிரிண்ட் பண்ணு அப்படின்றத எல்லா கீ எடுத்தோம், அதை பிரிண்ட் பண்ணோம். ஓகேமா? சோ எல்லா கீயும் எடுத்தோம், அதெல்லாம் பிரிண்ட் பண்ணோம். ரைட். சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்வயர்மெண்ட், உங்களோட தேவைகளை பொறுத்து. ஓகேவா? சோ இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது தேவையோ, எது இந்த இடத்துல அப்ராப்ரியேட்டா இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு டிக்ஷனரியில இருக்கிற அவுட்புட்டை எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இத அவுட்புட்டை ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணி இன்னும் கூட நீட்டா பிரிண்ட் பண்ணலாம். எப்படி நீட்டா பிரிண்ட் பண்ணலாம்? அந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் என்ன பண்றது அப்படின்றத நீங்க எடுத்து பாருங்க. இப்படி இருக்கா? இத நான் இன்னும் கொஞ்சம் நீட்டா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன பண்ணிருக்கேன், இப்ப முன்னாடி பிரிண்ட் ஆனதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
கீ எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வருது, வேல்யூவும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வருது இல்லையா? ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வருது. இதுக்கு முன்னாடி விருதுநகர்ன்றது இங்க இருந்தது, மதுரைன்றது இங்க இருந்தது. ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கான்னா கிடையாது. இது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைச்சேன், அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகல. சோ படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இதுவே இப்படி இருந்ததுன்னா இப்ப அடுத்து நான் இமெயில் அப்படின்னு நான் போட்டேன்னா இமெயில்ன்றது இங்க பிரிண்ட் ஆகும், abc@gmail.com. இது இங்க பிரிண்ட் ஆகும். அப்போ இது எனக்கு படிக்கும் போது வசதியா இருக்கும். கரெக்டா? இது படிக்கும் போது உங்களுக்கு வசதியா இருக்குமா? சோ வசதியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ்ல இது பண்ண முடியும். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இது உங்ககிட்ட இருந்து தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். என்ன பண்றது அப்படின்றத ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. இப்படி போட்டா அழகா இருக்கும், ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. இல்ல அப்படின்னா இந்த கோலனை கூட நீங்க இங்க போட்டுக்கலாம் இல்லையா? கோலனை இங்க போட்டுக்கலாம். இதுவும் பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கா? இது ஒரு ஸ்பேஸ், இது ஒரு ஸ்பேஸ், இது ஒரு ஸ்பேஸ். இது இப்ப பார்க்கிறதுக்கு இன்னும் நீட்டா இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் போட்டதை விட, செகண்ட் போட்டதை விட இப்ப போட்டிருக்கிறது இன்னும் நீட்டா இருக்கு. ரைட்? சோ இந்த மாதிரி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, ரைட். இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல சார் புரியுது சார். ஓகே நோ சார். ஓகே, வெரி குட். சோ இவ்வளவு நேரம் பார்த்தது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் இல்லையா? லிஸ்ட், அதுக்குள்ள ஒரு டிக்ஷனரி. ஓகே, இப்போ ஒரே டிக்ஷனரியை மட்டும் எடுத்துக்கோ. லிஸ்ட தூக்கிடுறேன், ஒரே டிக்ஷனரி. ஓகேவா? இப்போ இந்த ஒரே டிக்ஷனரியில அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். அடுத்து இந்த டிக்ஷனரியில என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணாரு, டேட்டா பேஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்ப டேட்டா பேஸ்ல என்ன இருக்கும் எக்ஸ்ட்ரா? ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான மார்க். செம் 1 மார்க் இருக்கும் சார். ஓகே, செம் 1 மார்க்ஸ் இருக்கும். செமஸ்டர் 1 மார்க்ஸ்னா அதுல என்னென்னலாம் இருக்கும்? இன்டர்னல் மார்க். சப்ஜெக்ட் வைஸா மார்க் இருக்கும் சார். இன்டர்னல் மார்க்ஸ் சேர்த்துக்கும் சார். ஓகே, 98, 95 இப்படி இருக்குமா, இல்ல வேற ஏதாவது இருக்குமா? கிரேட் இருக்கும். சரி, இப்போ கிரேடுனா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எல்லா இதுலயும் ஏ கிரேடுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது இருக்குமா? சப்ஜெக்ட் கோடு கிரேட் அப்படி இருக்கும். ஓகே, சோ நான் சப்ஜெக்ட் அப்படின்றத விட சப்ஜெக்ட் கோடுன்னு நான் எடுத்துக்கிறேன். அது யூனிக்கா இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி அப்படின்னா சில சப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா கோடு வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சப்ஜெக்ட் நேம் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா கோடு வேற இருக்கும். கரெக்டா? சோ நான் சப்ஜெக்ட் கோடு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ CS 123 அதுல ஏ கிரேட், CS 456 அதுல ஏ கிரேட், CS 789 அதுலயும் ஏ கிரேட். அப்போ இந்த செமஸ்டர்ல 3 சப்ஜெக்ட் இருந்தது, அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் என்ன கிரேட் இருக்கு அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். கரெக்டா? ரைட். இந்த மார்க்ஸோட டேட்டா டைப் என்ன? இந்த நேம்னா இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காவும் வைக்கலாம், இன்டீஜராவும் வைக்கலாம்.
ஆனா நம்பர் ஆபரேஷன் நியூமரிக்கல் ஆபரேஷன் பண்ண போறது இல்லைன்றதுனால அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காவே வச்சாச்சு. அட்ரஸ்ன்றது ஸ்ட்ரிங்கு, டிகிரி, டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. செமஸ்டர் 1 மார்க்ஸ் இதோட டேட்டா டைப் என்ன? இன்டீஜர்ஸ்ல வைக்கணும். ஏன்றது இன்டீஜரா? CS 1 2 3ன்றது இன்டீஜரா? இல்ல. ஓகே, அப்போ இதோட டேட்டா டைப் என்ன? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த செமஸ்டர் மார்க்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட டேட்டா டைப் என்ன? ஆனா மார்க் சொல்றீங்களா கிரேடானா? அது ஏன்னு போட்டாலும் ஒண்ணுதான், இல்ல நீங்க அதுல 93ன்னு போட்டீங்க எதுனாலும் ஓகே. கிரேடா இருந்தாலும் ஓகே, மார்க்கா இருந்தாலும் ஓகே. உங்க காலேஜ்ல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. இதோட இந்த மார்க்ஸ வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரிங் போடலாம்லண்ணா, மார்க்காவும் இருக்கலாம். ஓகே, சோ மார்க்ல என்னென்னலாம் இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. மார்க்னா நீங்க ஏ போடுவீங்களா, இல்லனா நான் லைன் நம்பர் 8ல போடுற மாதிரி போடுவீங்களா? which is more meaningful? எயிட்ல இருக்க மாதிரி போடுறதாங்க. ஓகே, அத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம், இல்ல என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம் லைன் நம்பர் 8 ரெப்ரசன்ட் பண்றதுக்கு? டிக்ஷனரியா சார்? என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, பதில் சொல்லு. டிக்ஷனரி சார். ரைட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? டிக்ஷனரி தான். அப்ப அதுல கீ என்னது, வேல்யூ என்னது? சப்ஜெக்ட் கோட் வந்து கீ, வேல்யூ வந்து கிரேட். ஓகே, வெரி குட். சோ எது யூனிக்கா இருக்கு? சப்ஜெக்ட் கோடு. சப்ஜெக்ட் கோடு வந்து யூனிக்கா தான் இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் கோட் 2 தடவை வராது இல்லையா? ஒரே சப்ஜெக்ட் கோட் 2 தடவை வராது. ஸோ சப்ஜெக்ட் கோடு வந்து கீ, வேல்யூ வந்து மார்க். அது மார்க்கா இருக்கலாம் இல்லைன்னா கிரேடா இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கிரேட் எழுதிட்டு செகண்ட் செமஸ்டர்ல மார்க் எழுதுவீங்களா? கிடையாது. எல்லாமே கிரேடுனா நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கிரேட் ஆரம்பிச்சீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் முடிக்கிற வரைக்கும் கிரேடு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க சிஜிபிஏல ஆரம்பிச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் சிஜிபிஏ தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மார்க் சிஸ்டம்ல ஆட் பண்ணீங்கன்னா ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எண்ட்ல வந்து மார்க் சிஸ்டம்ல தான் முடியும். நடுவுல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடுவுல வந்து மாறாது இல்லையா? நாங்க வந்து மார்க் சிஸ்டம்ல படிச்சோம். எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ், முடிக்கும் போதும் பர்சன்டேஜ் தான், எங்களுக்கு அடுத்த பேட்சும் பர்சன்டேஜ் தான். நடுவுல எப்பயோ சிஜிபிஏன்னு மாறுச்சு. ரைட். இப்போ இந்த இதுக்கு கீயோட டேட்டா டைப் என்ன, வேல்யூவோட டேட்டா டைப் என்ன? நான் லைன் நம்பர் 8ல போட்டதுக்கு கீயோட டேட்டா டைப் என்ன, வேல்யூவோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்ன்றது கீயா வேல்யூவா? நீங்க 2 ஆன்சர் சொல்லணும். ஆமா, நீங்க சொல்ல வேண்டியது 2 ஆன்சர். நான் கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டியது 2 ஆன்சர். சார் கீ வந்து ஸ்ட்ரிங் சார், வேல்யூ வந்துட்டு இன்டீஜர்ல இருக்கும் சார். ஓகே, நான் கொடுத்திருக்க எக்ஸாம்பிளுக்கு லைன் நம்பர் 8ல இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு அதுல வந்துட்டு கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கு சார். ரைட், ரெண்டுமே ஸ்ட்ரிங். ஒருவேளை உங்களுக்கு கிரேட் சிஸ்டம் கிடையாது, மார்க் சிஸ்டம் அப்படின்னா கீ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். கீ இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரிங் செமஸ்டர் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா எல்லா காலேஜ்லயும் சப்ஜெக்ட் கோடுனா இப்படிதான் இருக்கும், ஆல்பா நியூமரிக்கா தான் இருக்கும். அதனால கீ இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்.
வேல்யூ வந்து உங்களோட மார்க் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. கிரேடுனா ஸ்ட்ரிங்கு, நம்பர் அது பேர் என்ன, சிஜிபிஏனா ஃப்ளோட்டு, இல்ல பர்சன்டேஜ் அப்படின்னா இட்ஸ் இன்டீஜர். ஸோ நீங்க என்ன மார்க் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட டேட்டா டைப் மாறும் இல்லையா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செமஸ்டர் 1 மார்க்ஸ் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா, இவ்வளவு நேரம் நேம்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, ரெஜிஸ்டர் நம்பர்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, அட்ரஸ்னா ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு பார்த்தோம். செமஸ்டர் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அ டிக்ஷனரி. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? நீங்க நார்மலா ஒரு டிக்ஷனரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களோ அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணும். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி போட்டு கீ இஸ் அ ஸ்ட்ரிங் இல்லையா? கீ இஸ் அ ஸ்ட்ரிங், வேல்யூவும் ஒரு ஸ்ட்ரிங். அடுத்தது ஒரு கீ, அது ஒரு ஸ்ட்ரிங், வேல்யூவும் ஒரு ஸ்ட்ரிங். கீ ஒரு ஸ்ட்ரிங், வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங். இது டிக்ஷனரி. இப்போ நான் டைரக்டா எப்படி ஸ்ட்ரிங் அசைன் பண்ணணும், இதுலயும் டைரக்டா எப்படி ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணணும். இது வந்து ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை நான் இப்படி அசைன் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க்ஸ். அடுத்த செமஸ்டருக்கு ஒரு மார்க் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் 1க்கு sem2 மார்க்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் செமஸ்டர்ல, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 3 சப்ஜெக்ட், ரெண்டாவது செமஸ்டர்ல ஒரே சப்ஜெக்ட் தானே வச்சுக்கோங்க, CS 777 B கிரேடு B. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் சேம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? நான் காலேஜ் படிக்கும்போது ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கும். முதல் செமஸ்டர்ல 800 மார்க்குக்கு எழுதணும், ரெண்டாவது செமஸ்டர்ல 1000 மார்க்குக்கு எழுதணும், மூணாவது செமஸ்டர்ல 900 மார்க்ஸுக்கு எழுதணும். ஸோ அந்த மாதிரி செமஸ்டர் டு செமஸ்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மாறும், ரைட்? ஸோ செமஸ்டர் 2 மார்க்ஸ் இப்படி. இதுல எல்லாமே என்ன காமன்? மார்க்ஸ் அப்படின்னா டிக்ஷனரி. அதை கட்டாயமா ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும், அந்த சப்ஜெக்ட் கோடுக்கு ஒரு கிரேட் இருக்கும், இல்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், இல்லைன்னா ஒரு சிஜிபிஏ இருக்கும், ரைட்? ஸோ அது கட்டாயமா ஒரு டிக்ஷனரி. இப்படி போட்டாதான் நமக்கு புரியும். டைரக்டா வந்து ஏன்னு போட்டீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் ஏ வந்து எந்த சப்ஜெக்டோடது அது நமக்கு தெரியாது. ஸோ கரெக்டான டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போதெல்லாம் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னு பார்த்திருப்போம், கரெக்டா? கோயிங் ஃபார்வர்ட் ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அ லிஸ்ட், இட்ஸ் அ string, sorry, it's a dictionary. Any questions? Any questions? நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, வீட்டுல போயிட்டு இதை என்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாமே நான் இங்க ஹார்ட் கோட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப்படின்றது நான் எல்லாமே ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். நீங்க வீட்டுல என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா கேட்க போறீங்க, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு எப்படி போட்டா பெஸ்டா தோணுதோ அப்படி பிரிண்ட் பண்ண போறீங்க. யூசர்ட்ட இருந்து என்ன வாங்க போறீங்க? இந்த கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 4 ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வாங்கணும். ஸ்டூடெண்ட் 1ஓட நேம், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட இன்புட்டா வாங்கணும். நேம் மட்டும் கிடையாது, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, வாட் இஸ் த ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, வாட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் 1, இப்படி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க்ஸ், how many subjects were there in semester 1 தெரியாது இல்லையா? நம்ம ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியாது, அத யூசர் கிட்ட இருந்து தான் கேட்டு வாங்கணும்.
செமஸ்டர் 1ல எத்தனை சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னு கேட்கணும். 5 சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 சப்ஜெக்டோட கோடு கேட்கணும், அதோட கிரேடு கேட்கணும், இல்லைன்னா மார்க் கேட்கணும். புரியுதா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். எஸ் சார், புரியுது சார். ரைட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு செமஸ்டர் 1ல எத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்க போறோம். 5 சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்டர் சப்ஜெக்ட் கோடு 1, என்டர் த மார்க். என்டர் சப்ஜெக்ட் கோடு 2, என்டர் த மார்க். என்டர் சப்ஜெக்ட் கோடு 3, என்டர் த மார்க், அண்ட் சோ ஆன். அத டிக்ஷனரியில போட்டுட்டு இப்படியே 5 சப்ஜெக்டோட டீடைல்ஸும் கேட்டு வாங்கியாச்சு. இப்ப கிரேடுக்கு பதிலா பர்சன்டேஜே வச்சுக்கோங்க. பர்சன்டேஜே வச்சுக்கோங்க. என்ன அட்வான்டேஜ், என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்சன்டேஜ் வாங்குறதுனால ரிசல்ட் பிரிண்ட் பண்றீங்க இல்லையா, ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும் போது இதெல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம். ரிசல்ட் நீங்க பிரிண்ட் பண்ணும் போது செமஸ்டர் 1ல இந்த கேண்டிடேட் பாஸ் ஆயிட்டாரா ஃபெயில் ஆயிட்டாரான்னு பிரிண்ட் பண்ணணும், ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் கோடு நேம்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம். பிரிண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, பிரிண்ட் பண்ணுங்க. ஆனா அதை விட முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா, செமஸ்டர் 1ல ஆவரேஜ் என்ன இருக்கு, பாஸா ஃபெயிலா, டோட்டல் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அப் டு யூ. டோட்டல் ஒருவேளை நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா டோட்டல் வந்து 563 அப்படி பிரிண்ட் பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 563னா நீங்க டினாமினேட்டரை பொறுத்து மார்க்கே மாறும். 600 இருந்ததுன்னா திஸ் இஸ் a எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர். இது 1000 இருந்ததுன்னா, டினாமினேட்டர் 1000 இருந்ததுன்னா இது வந்து ஜஸ்ட் பாஸ். இன்ஜினியரிங்ல 50 மார்க் எடுத்தா பாஸ். ஸோ 56ன்றது பாஸ் மார்க்கை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட வராது, இது செகண்ட் கிளாஸ். அப்போ நீங்க பிரிண்ட் பண்ணும் போது இப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். டோட்டல் மார்க் நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா எத்தனை சப்ஜெக்டோ அந்த இதை டினாமினேட்டர்ல போட்டு டோட்டல் மார்க்கை நியூமரேட்டர்ல போட்டு இப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 563, செகண்ட் செமஸ்டர்லயும் 563னா போத் ஆர் நாட் த சேம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மேபி 1000 மார்க்குக்கு 563 இருந்திருக்கலாம், செகண்ட் செமஸ்டர்ல 800 மார்க்குக்கு 563 இருந்திருக்கலாம். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மாறும். ஸோ நியூமரேட்டர் சேமா இருந்தாலும் பர்சன்டேஜஸ் டிஃபரெண்ட். நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னா டோட்டலையும் சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணணும், டோட்டல் மார்க்ஸ். ஓகே. ஸோ ஸ்டூடெண்டோட சப்ஜெக்ட் கோடு இருக்கு, மார்க்ஸ் இருக்கு. நீங்க சப்ஜெக்ட் கோடு மார்க்கும் பிரிண்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். அது கூடயே சேர்த்து டோட்டல், ஆவரேஜ், பாஸ் ஆர் ஃபெயில் அது நீங்க பிரிண்ட் பண்ணணும். இதை ரன் பண்ணும் போது நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 4 ஸ்டூடெண்ட் இருக்கும். இப்ப நீங்க 4 ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க. இப்ப கணேஷ் வந்து எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாருன்னா அது அவரோட ரிசல்ட் மட்டும்தான். அவரோட மார்க்கை வச்சு இன்னொருத்தரோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா டீபக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் 1 மார்க்கை வச்சு ஸ்டூடெண்ட் 2ஓட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணா கரெக்டா இருக்குமா? அது கரெக்டா இருக்காது. ஸோ இந்த தப்புலாம் நடக்குதா, இந்த தப்புலாம் ப்ரோக்ராம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த தப்புலாம் நடக்குதா அப்படின்றத பிரேக் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இது இன்டெப்தா வந்து கத்துக்க முடியும். ப்ராக்டிஸ் அப்படின்றது டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறது கிடையாது. டைப் பண்ணி பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் ரன்னிங். ரைட். அதுதான் இத்தனை நாள் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் ப்ரெசென்ட் பண்ணும் போது நான் கொடுத்த ட்ரைனிங். ப்ரோக்ராமை ரன் பண்ணாதீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன நடக்குது நீங்க இன்டர்வியூல பண்ணும் போது அதான் பண்ணணும். ஓகேவா? சரி, நான் கொடுத்த இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் கணேஷ் சார், அதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் செமஸ்டர் எத்தனை பேப்பர்னு கேட்கணுமா சார்?
ஒரே செமஸ்டர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்க, 2 செமஸ்டர்லாம் வேண்டாம், ஒரே செமஸ்டர் இருக்குன்னு வச்சுக்க, அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாலும் சரிதான். இல்லைன்னா ஒரே ஒரு தடவை செமஸ்டர் 1ல எத்தனை மார்க் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்னு கேட்கற மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எத்தனை மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு நீ ஒரு தடவை கேட்டாலும் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நல்ல கொஸ்டின், வெரி குட் ஓகே பாயிண்ட். சார். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செமஸ்டர் 1ல நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மாறாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 சப்ஜெக்ட்னா அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 சப்ஜெக்ட் தான், அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 சப்ஜெக்ட் தான். அஸ்யூமிங் இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே காலேஜ்ல ஒரே டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறாங்க இல்லையா? ஸோ தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். அது உனக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்க. ஆனா ஒரு விஷயம் Okay. அஸ்யூம் பண்ணாதீங்க, இந்த ஸ்டூடெண்ட் 1ம் ஸ்டூடெண்ட் 2ம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்றத அஸ்யூம் பண்ணிக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சப்ஜெக்ட் கோடு வந்து இப்ப நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, உங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 4 பேப்பர் எழுதுறீங்கன்னா 4 பேரும் வேற வேற பேப்பர் எழுதிருப்பீங்க. சப்ஜெக்ட் கோடு மாறும், ஏன்னா 4 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட், ஆனா ஒரே காலேஜ். ஸோ உங்க காலேஜ் டேட்டா பேஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க, ஆனா வேற வேற டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு வேற வேற சப்ஜெக்ட் கோடு இருந்திருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கோடு வில் நாட் பி த சேம், அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த ஹோம்ஒர்க் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே சார். ஏதாவது கொஸ்டின் இருக்கா மத்த 3 பேருக்கு? இல்லண்ணா. இல்ல சார். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.